தேவர் ஒரு யானை மாதிரி. ஒருமுறை முடிவெட்டால் பின்வாங்க மாட்டார். எம்ஜிஆரை வைத்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்த தேவருக்கு எம்ஜிஆரின் அரசியல் பிசியால் கால் ஷீட் கிடைப்பது சிரமமாகிறது. ஆராதனா படப்பிடிப்பு தடத்தில் ராஜேஷ் கண்ணாவை சந்திக்கிறார் தேவர். முழு சம்பளத்தையும் அட்வான்ஸாக தர வேண்டும் என்பதுதான் ராஜேஷ் கண்ணாவின் ஒரே நிபந்தனை. தேவர் ஒரு நொடியும் யோசிக்காமல் பணத்தை கொடுத்து விடுகிறார். அதன் பிறகுதான் இந்த கதைக்கு சரியான திரைக்கதை எழுத சலீம் ஜாவேத் இரட்டையர்களை ராஜேஷ் கண்ணா பரிந்துரைக்கிறார். இதை ஜாவேத் அக்தரே பின்னர் ஒரு பேட்டியில் நினைவு கூர்ந்துள்ளார். தெய்வ செயல் கதையின் திரைக்கதையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அந்த அட்வான்ஸ் பணம் தனக்கு மிகவும் தேவைப்பட்டதாகவும் ராஜேஷ் சொல்லி இருக்கிறார். இதற்கிடையில் ஆராதனா வெளியாகி ராஜேஷ் கண்ணாவை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியது. சம்பளமும் பல மடங்கு உயர்ந்தது. தேவர் மீண்டும் மும்பைக்கு சென்று இன்னும் பணம் வேண்டுமா என்று ராஜேஷ் கண்ணாவிடம் கேட்டாராம். அதற்கு ராஜேஷ் கண்ணா நான் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டேன் என்று அதே ஒப்பந்தத்திலேயே படத்தை முடித்ததாக அவர் கூறியிருக்கிறார். ஹத்தி மேரே சாத்தி வெளியாகி இந்தியா முழுவதும் வசூல் மழை பொழிந்து அந்த காலத்தின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறியது.